கற்பூரகாந்திதேகாய பிரம்மமூர்த்திதராய ச வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஏன் இந்த நிலை, இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். காரணம் என்றால், கடந்த 2.5 ஆண்டு காலமாக நமக்கு நிறைய நன்மைகள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. ஆக்சுவலி கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். சாதகமாக இருந்த பட்சத்தில் கூட நமக்கு எதிர்பார்த்த பலன்களை கிடைக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பலமாக உட்கார்ந்துருந்தார். 2.5 ஆண்டு காலம் ரொம்ப நன்மைகள் நடந்திருக்கணும். நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். காரணம் என்றால் 3ல் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார். சில பேருக்கு பயங்கரமான முயற்சிகள் வெற்றி கொடுத்துருக்கிறது. சிலருக்கு ஏராளமான பேருக்கு அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் வகையில் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கவில்லை என்றது தான் நம்மளுடைய கருத்து. 4ல் ராகு, அதுவும் பலமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 6ல் குரு பகவான். 6ல் குரு பகவான்ன்றது கூட நமக்கு ராசிநாதனை போய் 6ல் மறையிறது எந்த ஒரு ராசிக்கு எந்த ஒரு லக்னத்துக்கு நன்மை இல்லை. போராடி தான் ஜெயிக்கணும். 6 சத்ரு ரோகரோன ஸ்தானம். நம்ம போராடினாலும் நம்மளை ஜெயிக்க விட மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு பண்ணிடும். 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், சத்ரு ரோகரோன ஸ்தானம். ஸோ ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் எங்கே போனாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கையாக தான் வந்துவிடும். அதனால தான் குரு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். ஸோ அதனால தான் பணம் எதிர்பாராத விதத்தில் நஷ்டம் போயிட்டீங்க. நிறைய பேர் நம்பிக்கை பேரில் ஏமாந்து போயிட்டீங்க. கொடுத்த இடத்துல காசு வரல. கொடுத்தவங்களே வாங்கிட்டு நமக்கு எதிரிகளை மாறிவிட்டார்கள். சம்பந்தம் இல்லாத வழக்குகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது என்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. உத்தியோகத்தில் கூட நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சு அதன் மூலமாக நீங்கள் விரோதிகளை தான் விலக்கு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு தவிர எந்த விதமான நன்மை காரணம் இருக்குது. 6 கூடிய சுக்கிரன் சுபிக்ஷக்காரகனாகிய சுக்கிரன் உங்களுக்கு எதிரியாக வர்றது தான் காரணம். அதாவது மனசு இலகிய மனசு, ஏதோ ஒன்று நல்லது பொழுது பருவப்புக்காரம் செஞ்சு ஊருக்கு நல்லது செய்யணுமனே போய் செஞ்சு நல்ல கெட்ட பேர் வாங்குறது என்பது தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய நடக்கும். ஏன்னா அவங்கள தன்னை காட்டிலும் மற்றவர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்யலும் என்ற ஒரு ஆர்வத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா குரு பகவான் இயற்கையான ஒரு பொன்னான கிரகம் அல்லவா. அதாவது இது இயற்கையாக ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய கிரகம். அதாவது ஒரு புத்திமதியும் சொல்லி அதுக்கு உண்டாகி நான் காசையும் கொடுத்து நீ நல்ல இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகளை சந்திருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது என்னன்னா, தனாதிபதி சனி பகவான். ஞாபகம் வச்சுக்கோங்க, தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தனாதிபதி சனி பகவான், முயற்சி ஸ்தானாதிபதி வீர விக்ரம ஸ்தானாதிபதி சனி பகவான், முயற்சிகள் ஸ்தானாதிபதி சனி பகவான், தனாதிபதி. அப்போது தனம் பெற வேண்டும் என்றால் பயங்கரமான உழைக்க வேண்டும். சனி பகவானுக்கு இருக்கின்ற உரிய குணங்கள் என்ன? உழைப்பில்லாமல் உயர்வு தராது. அப்போ நம்ம இங்கேருந்து ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய் மாடாக வேலை செய்ய வச்சு அதன் அடிப்படையில் நிறைய பாட்டங்களை கற்றுக் கொடுத்து சிக்கனமாக வாழ்ந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு நிலை கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 30-35 வயசு ஆகி போயிடும். ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ பிரபலங்கள் நம்ம பார்க்கும்போது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஏராளமான பணக்காரனாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா 2ஆம் வீடு சனி பகவான், 3ஆம் வீடு தனஸ்தானம் சனி பகவான். எழுத சனி பகவான் இப்பவும் கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு ஒரு பைசாவுக்கு வேல்யூ தெரிஞ்சுக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ அண்ட் as well as த பர்சனல் வேல்யூ. 3 சனி பகவான் பலமாக இருக்குது. முயற்சி பயங்கரமாக கஷ்டப்பட்டு இது பண்ணலாம் அது பண்ணலாம், பல முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டு வெற்றிகள் அடையக்கூடிய அளவுக்கு சனி பகவான். அது எளிதாகி வராது. ஏராளமான போராட்டங்கள் சந்தித்த பின் கிடைக்கும். அப்போ நமக்கு 3ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம முயற்சிகளை தோல்வி. ஆனால் சனி பகவானுக்கு மந்தனனி பேர் உண்டு. மந்தனனி பேர் உண்டுன்னா எது செஞ்சாலும் விரைவான வெற்றி நமக்கு தரமாட்டார். ஸ்லோவாக கொடுக்காரு. ஸ்டடி சக்ஸஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடி சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்போவுமே சனி பகவானுக்குரிய ஒரு ப்ரோவெர்ப் தான். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ்ன்ற மாதிரி. அந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் தான். அது நிறைய பேர் உண்டு. அந்த மாதிரி தனுசு லக்னத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இன்றைக்கி உலக பணக்காரனாக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்களுடைய தந்தையார் திருபாய் அம்பானி அவர்கள் பிறந்ததும்
தனுசு லக்னம், தனுசு ராசியில் தான். ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு செல்வ வளம் வந்திருக்குதுன்னா அந்த 2 கோடி சனி பகவான் போராடி வெளி இடத்துக்கு போய் வெளியிடங்களில் கஷ்டப்பட்டு பாருங்கள். 2ஆம் வீடு செரஸ்தானம்னா உள்ளூர் விட்டு வெளியே போகணும். சனி பகவான் இடத்துக்கு, அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு படிப்படியாக உயிர்வான் நிலைக்கு எட்டுவது என்பது தான். ஆக இப்போ 3ல் நமக்கு நிறைய நினச்சது நடக்கலை. சரி, 4ல் ராகு குரு பகவான் இடத்துல வீட்டில் இருக்குது. 4ல் ராகாவது நன்மை செய்யணுமா? 4ல் ராகு நிச்சயமாக நன்மை செய்கிறார். ஆனால் 10ல் கேத்து நன்மை செய்ய மாட்டான். 10ல் கேத்தே நன்மை செய்ய மாட்டாருன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை புதன் கேத்தோடு இருக்க வேண்டும். புதன் இருக்கின்ற பொறுத்து வரை இப்போ உத்திரத்தில் கேத்து இருக்கும்போது நல்லது செய்யலாம், செவ்வாயில் கேத்து இருக்கும்போது நன்மை செய்யாது. அதாவது செவ்வாயில் கேத்து இருக்கு, அதாவது செவ்வாய் நட்சத்திரமாகிய நமக்கு சித்திரையில் இருந்தால் நன்மை செய்யாது, உத்திரத்தில் இருந்தால் நன்மை செய்யும். அந்த மாதிரி புதனுக்கு சார்ந்த ஒரு நட்சத்திரத்தில் இவர் உட்காரும்போது நிச்சயமாக நன்மை கேத்து செய்யும் அந்த 1.5 ஆண்டு. அது ஒன்று. அதுக்கப்புறம் அஷ்டத்துலேயும் சந்திரனோட நட்சத்திரம் நம்மளை குழப்ப விட்டுரும். சந்திரன் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால தான் குழப்ப விட்டுரும். மனசு பயங்கரமான குழப்பத்தில் கொண்டு போயிடும். அதெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி அவர் என்ன சாரம், அதாவது புதனோட சாரம் எடுத்திருக்காரா அல்லது செவ்வாயினோட சாரம் எடுத்திருக்கா, சூரியனோட சாரம் எடுத்திருக்கிறான்றது பொறுத்து தான் யோகங்கள் என்பதே வருகிறது. அதனால தான் நம்ம அதை நன்றாக உணர வேண்டும் என்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குரு பகவான் 6ல் போய் உட்கார்ந்தார். 4ல் ராகு எத்தகைய நன்மைகள் செய்வார்னா எதிர்பாராத தனயோகத்தை கொடுப்பார். வண்டி வாகனங்கள் மூலமாக நல்ல ஒரு லாபம். ராகுன்னாவே ஒரு சடன் லக்கு, அசுர வளர்ச்சி. அது 4 வீட்டில் குரு வீட்டில் கண்டிப்பாக நமக்கு நன்மை செய்திருந்திருக்காரு. அப்போ 10ல் கேத்துக்கு எடுத்தாலும் 4ல் இருக்கின்ற 10ல் கேத்துக்கு எடுக்கலை, நம்ம ஆன்மீக வழியில் கொண்டு போயிடுது. அதாவது கோயில்களில் குளங்களை கோவில் கட்டுதல், கும்பாபிஷேகம் நடத்துதல், குலதெய்வம் கோவிலுக்கு வந்து பராமரிப்பு வேலைகள் செய்வது என்பது, இது போன்ற ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நம்மளை வந்து உயிர்த்து விடுவார். அதுதான் 10ல் இருக்கின்ற கேத்தினுடைய வேலைகள். ஜீவனத்து வழியில் நல்ல குருமார்களை நம்மளை சந்திக்க வைப்பார், நல்ல ஒரு ஆசான்களை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துவார், நல்ல ஆச்சாரியர்களை நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டுவார்கள். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிலை. அப்போ நமக்கு குரு பகவான் 6ல் போகிறதுனால தான் ராசிநாதனும் பல சிக்கல் வந்திருக்குது. ஆனால் அவர் பார்க்கின்ற இடங்கள் சூப்பரான இடங்களாக இருந்தது. அவர் பார்க்கின்ற இடம் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்த்தார். தொழில் ஸ்தானத்தை பார்த்தா நமக்கு அதை விட என்ன தொழில் பயங்கரமான கொடிகட்டி பறக்கும். ஜென்ம ஜாதகத்தில் கூட 10ஆம் வீட்டுன்னு குரு பார்க்குறாருன்னா தொழிலுக்கு பஞ்சமே இருக்காது, ஏதோ ஒரு பக்கம் தொழில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, அப்புறம் 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, தனஸ்தானத்தையும் பார்த்தார், விரயஸ்தானத்தையும் பார்த்தார், விரயங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். 2 தனஸ்தானத்தை பார்க்கும்போது எதிர்பார்த்த தனயோகத்தை தந்தார். குடும்பத்தில் நிறைய சுபிக்ஷங்கள் நடத்த வைத்தார். காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை மங்கள சுப நிகழ்ச்சிகளை வந்து எளிதாக நடத்த வைத்தார். அது ஒன்று நம்ம நினச்சிக்கணும். அது ராசியை 10ஆம் வீட்டு பார்க்கறதுனால பல தொழில் வரவழைச்சிருக்கிறார். தொழிலில் உயர்வை கொடுத்துருக்கிறார், உத்தியோகத்தில் உயர்வை கொடுத்துருக்கிறார், ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்கிறார். நம்ம எங்கே சென்றாலும் நமக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வு வேணும், நல்ல வருமானம் வேணும், அந்த மேலதிகாரிகள் ஒத்துழைக்கு போகணும், நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த உத்தியோகத்தில் ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இல்லாத நல்ல விதமாக முன்னுக்கு போக வேண்டும் என்றது. ஆனால் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குது. அது கிரகங்களுடைய பார்வைகளை சஞ்சாரங்களை பொறுத்து தான். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம திடீர்னு வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால தான் நன்மைகள் நடந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய குரு பார்வையில் கேத்து வரும்போது கோவில் கும்பாபிஷேகங்கள் அதிகமாக நடக்கும். குரு பார்வையில் ராகு வரும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும். மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நன்மைகள் இப்போ சென்ற வருடம் நம்ம குரு பயிற்சியில் வந்து குரு பகவான் வந்து கேத்துவை பார்த்தார். அதனால தான் ஆன்மீகத்தில் ஏராளமான முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஏராளமான கோவில்களில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. ஏன்னா கேத்து ஞானக்காரக்கிற குரு வந்து பண்புகள் தெய்வத்தினுடைய ஸ்வரூபமாக விளங்கக்கூடியது. தேவர்களுக்கு அவர் ஆசானாக இருக்கிறார். அவர் குரு கேத்துவை பார்க்கும்போது தெய்வீக சம்பந்தமான எல்லா விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. இப்போ ராகுவை பார்க்குறாரு அடுத்து குரு பயிற்சியில் 10ஆம் இடத்துக்கு. அதாவது நமக்கு குரு பகவான் மிதுனத்துக்கு வரும்போது இப்போ நமக்கு சூப்பரான ஒரு அற்புதமான இடத்துக்கு வருகிறார். அப்போ நமக்கு வந்து வரும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு 7ஆம் வீட்டுக்கு வர்றார். நேராக நமக்கு பார்க்குற மாதிரி நேராக ஒரு பாக்கியத்தை தருகிறார் இந்த இதில். அப்புறம் நமக்கு என்ன ஆகுது, இந்த குரு பயிற்சியில்
6ல் இருந்ததுனால நமக்கு தொந்தரவுகள். இப்போ 7க்கு போகுது. 7க்கு போகிறதுனால என்ன, ராசியை பார்க்குறாரு. நம்மளை வந்து சுத்தமாக ஒரு மனுஷனை மதிக்காதவனை கூட தேடி வந்தான்னா எனக்கு இது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்மளை உட்காந்து நம்மளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். எல்லாம் இது கிரகங்களுடைய நகர்வு தான் நம்மளுடைய வளர்ச்சி. கிரகங்களுடைய பேச்சு என்பது தான் உங்களுடைய வளர்ச்சி. அது நீங்கள் நன்றாக ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். கிரகங்களுடைய நகர்வு இல்லாமல் எதுவும் நடக்காது. இப்போ இவ்வளோ வார்ஸு இவ்வளோ யுத்த சூழ்நிலைகளையும் கொண்டு வருகிறது செவ்வாய் நீச்சத்தில் இருக்குது. செவ்வாய் நீச்சத்தில் அடையும் போது உலகத்தில் பல பிரச்சனைகள். அது போலவே நமக்கு ராகு கேத்துக்கள் வந்து பந்தன யோகம் வருகிறது பாருங்கள். ராகு கேத்துக்கள் நடுவில் நமக்கு வந்து காலசர்ப்ப யோகம் வந்து விடுகிறது. காலசர்ப்ப யோகம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கிறோம். அதாவது கொரோனா வரும்போது ஒரு இடத்துல உட்கார வச்சிரும், சில இடங்களில் உட்கார வைக்கிறோம், ஒரு யுத்த சூழல். இதெல்லாம் ஏன் உருவாக்குதுன்னா யுத்த கிரகமாகி செவ்வாய் நீச்சத்தில் இருக்குது. நீச்சத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரை இருக்குது. ஜூன் 7ஆம் தேதி வரை ஒரு பதட்டமான சூழல் தான் உருவாக்கும். சனி பயிற்சிக்கு அப்புறம் 6 கிரகங்களை கூட்டணி, அதாவது நமக்கு மீனத்தில் ஏற்பட்டதுக்கு பிறகு விளைவுகள் மாறி வருகிறது பாருங்கள். அதாவது ஜூனில் இருக்கும்போது, அதாவது தனுசில் 2019 டிசம்பர் 26 6 கிரகங்களை கூட்டணி. அதுக்கப்புறம் தான் நம்ம கொரோனா என்ற பெருந்தொற்றே வந்துச்சு உலகத்துக்கு. இப்போ மறுபடியும் நம்ம மீனத்தில் வந்து 5 கிரகங்களை கூட்டணி, 6 கிரகங்களை கூட்டணி பார்வையோட அப்படி வரும்போது நமக்கு ஒவ்வொரு வருது. காரணம் செவ்வாய் நீச்சத்தில் இருக்குது. ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து ஜூன் 7ஆம் தேதி வரை இந்த சூழல் வந்து நமக்கு ஒரு அசாதாரணமான சூழலாக மாற்றி விடுகிறது அந்த கிரகங்கள் நகர்வு என்பதை. அது நீச்சத்தில் இருக்கிறதுனால. அடுத்து இப்போ நமக்கு குரு பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறது. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும் அப்படின்றது உறுதி. 3ஆம் இடத்தை பார்க்குறார். நாம் இதுக்கு முன்னே எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி, இப்போ தொட்டது பூரா வெற்றி. அதிர்ஷ்டமான சூழல், அதிர்ஷ்டமான யோக நிலைகள் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி. யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து உதவி செஞ்சு நம்மளை பெரிய அளவு கொண்டு போவாங்க. 10ஆம் இடத்தையும் அப்போது நமக்கு அங்கே இருந்தபடியே 11ஆம் இடத்தையும் பார்க்குது, லாபஸ்தானத்தையும் பார்க்குது, உங்கள் ராசியும் பார்க்கிறார், 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது ஒரு நல்ல சூப்பரான ஒரு முன்னேற்றம். ஆக சுக்கிரன் நமக்கு நன்மை செய்ய மாட்டார், குரு தான் நன்மை செய்தாக வேண்டும். உங்கள் ராசிநாதன் குரு பலமாக உட்கார்ந்த பட்சத்தில் விசேஷமான நன்மைகள்னு கவலைப்பட தேவை. தனுசு ராசி நம்மளுக்கு எதிரி வருகின்ற காலம். அதாவது 4 இருக்கின்ற சனி பகவான் 4க்கு போயிட்டாரே. 2, 3 கூடவர் 4 இருக்கிறதுனால நல்ல தனயோகம் உண்டாகும். சனி 4 இருக்கிறதுனால நல்ல வீடுகளை கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். 10ஆம் வீட்டுன்னு பார்க்க தொடர்ந்து தொழில் கிடைக்கும். 3ஆம் இடத்துல ராகு வராரு, முடிச்சோட மன்னன் ஆக்குவார். தனுசு ராசி நம்மளுக்கு 3ஆம் இடத்துல ராகு வருது என்பது ராகு 3, 6 உபஜய ஸ்தானங்களில் என்றென்றும் ஜெயம்தா, வெற்றி என்பது உறுதியானதாகிறது. ஆக இந்த ஒரு 2.5 ஆண்டு காலம் மிக சிறப்பானது. அதாவது 4ஆம் வீட்டில் கேந்திரத்தில் சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். பாவக்கிரகம் விசேஷமான நன்மை செய்வான். ராகுக்கு வந்து 3, 6, 11 சூப்பரான இடங்களில் 3ல் உட்காந்துக்கிறார். ராகு முடிச்சோட மன்னன் ஆக்குவார். குரு வந்து 7க்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இருந்தபடியே அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார். நேரடி ஒரு தெய்வானுக்கிரகம் உங்களுக்கு அடித்தது போல ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு ஏற்படும் நிச்சயமாக. ஆக தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களை கடந்த 1.5 ஆண்டு காலமாக நீங்கள் சந்தித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது ஏற்படுகிறது. உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு என்பது உயிர் விடுகிறது. குடும்பத்தில் பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப் போகிறது. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கிறது. ஆக பல வருடங்கள் போராடி வீடு கட்ட முடியல, வண்டி வாங்க முடியல, புது கார் வாங்க முடியல நினச்சி உங்களுக்கு வண்டி வாகனாதிகள் எளிதாக கிடைத்துவிடும். பிள்ளைகள் எளிதாக உத்தியோகத்தை பெறுவார்கள். வெளிநாட்டுக்கு சென்று நல்ல ஒரு செல்வாக்கோடு வாழக்கூடிய தகுதி என்பது ஏற்பட்டுவிடும். கடன் நோய்கள் அந்த விடுதலை என்பது கிடைக்கும். குரு பகவான் நேரடி பார்வையினால் விஐபிகளினுடைய அரவணைப்பு என்பது எளிதாக தேடி வரும். மறைந்து நின்ற நோய்கள் கதிரவனை கண்ட பனி போல மறைந்துவிடும். பாக்யாதிபதி சூரியன் எளிமையான ஒரு யோகத்தை தருவான். தசமாதிபதி புதன் நல்ல நுண்ணறிவு கொடுத்து ஆற்றல் அறிவாற்றல் மூலமாக பெரிய நல்ல நிலையில் உயர்த்தி விடுவான். லாபாதிபதி சுக்கிரன் மேலே குரு பார்வை விழுவுறதுனால தொட்டது போகிற வெற்றி. எங்கே சென்றாலும் ஒரு மரியாதை, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து என்பது எளிதாக கிடைத்துவிடும். ஆக பல வழிகளில் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது காணப்படக்கூடிய அற்புதமான ஆண்டுகளாக 2025, 26, 27 அமையப்போகின்றது.
ஆக தனுசு ராசி அன்பர்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டு சுக சந்தோஷமாக வாழ்வீர். சர்வே ஜனா சுகினோ பவந்து.